என்ன ஹேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன போயிட்டு போன வாட்டி நம்ம ட்ரம்ப் இதை பற்றி பேசுனது மீன் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பற்றி நல்லா ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சொல்லுங்க சார், இந்த வாரம் என்ன டாபிக் பேசலாம்? ஏன்னா அந்த ஏஐ பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து கிப்லி அப்படின்னு சொல்லிட்டு கிப்லின்னு ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கு. அது கிப்லி மட்டும் ஏன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், க்ராக்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த படம் எந்த டிசைனில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த படத்தை எனக்கு வந்து பெயிண்டாக மாற்று அப்படி தான் நார்மலாக கேட்போம். பெயிண்ட் ஆர்ட்டாக மாற்று, இல்லை வந்து எனக்கு வந்து இதை வந்து பென்சில் ஆர்ட்டாக மாற்றி கொடுன்னா மாற்றி கொடுக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எனக்கு பிக்சார் ஸ்டுடியோஸ் இருக்குல்ல அதுவாக மாற்றி கொடு. பிக்சார் ஸ்டுடியோஸ் மைக்ரோசாஃப்ட் இவங்க வாங்கினது, இவர் வாங்கினது, நம்ம ட்ரீம் ஒர்க்ஸ் வாங்கினது. ட்ரீம் ஒர்க்ஸோடது இவர் ஸ்பீல்பர்க்னு நினைக்கிறேன். அந்த குரூப்போடது அதுவாக மாற்றி கொடு. அப்படி இல்லைன்னா அப்புறம் டிஸ்னி ஆர்ட்டாக மாற்றி கொடு, எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிஸோட அனிமேஷன் ஸ்டுடியோஸோட அனிமேஷன் ஸ்டைல்லே என் ஃபேஸை மாற்றி கொடுன்னு சொல்லி மாற்றுற அளவுக்கு டிசைன் பண்ணுறாங்க. அப்படி டிசைன் பண்ணும்போது கிப்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் இருக்குது. அது யாருன்னா மயாசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க ஜப்பானில் ஒரு கம்பெனியோட எம்டி. அவர் வந்து இதே டைப்பில் பண்ணுறாரு. இதே டைப்பில் வந்து ஒரு ஆர்ட்டு, அந்த ஆர்ட்டில் தான் அனிமேஷன் ஸ்டுடியோ, அது ஸ்டுடியோ ஜிப்லின்னு தான் பேர். அவங்க வந்து நிறைய படங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஓன் டிசைனு. அந்த டிசைனில் பண்ணோன்னா அது செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபேடட் பெயிண்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை கூட அதில் பண்ணியிருந்தேன், இப்போ நம்ம கூட பண்ணியிருந்தேன், நான் ஜிப்லி ஆர்ட்டில் பண்ணியிருந்தேன். அதை வந்து கூட பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளை பண்ணியிருந்தது வந்து இது ஜிப்லி ஆர்ட்டில் பண்ணது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூ வந்து எடுத்து போட்டு பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ ஜிப்லி ஆர்ட்டில் பண்ண கூட எப்படி அதே மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் மாற்றம் வருது, அது வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜிப்லி ஆர்ட்டில் நம்மளை தான் அது ரெசிப்ரிகேட் பண்ணது இல்லை, அந்த ஸ்டைல் தான். ஸோ அப்போ இது ஏன்னா அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆச்சு. என்ன கான்ட்ரவர்சியாக கிரியேட் அவருக்கு என்னன்னா, இது என்னுடைய ஓன் கிரியேட்டிவ்ல நான் ஒரு ஸ்டைல் ஆஃப் டிசைன் பண்ணுறேன்ல, அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ண போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டைலு, இந்த ஸ்டைலை நாங்கள் பரப்ப தானே செய்கிறோம். நாங்கள் இந்த ஸ்டைலை வந்து இது ஒரு டிசைன் ஸ்டைலு, இந்த டிசைன் ஸ்டைலை இதே மாதிரி வரணும். இப்போ ஏன்னா டாவின்சியோட ஆர்ட் மாதிரியே உங்களை வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்டால் வரைஞ்சி கொடுக்குது. டாவின்சிக்கு ஒரு ஸ்டைல், ஸ்ட்ரோக் ஸ்டைல் இருக்குல்லையே, அதை வரைஞ்சி கொடுக்குது. அது மாதிரி நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இது நெட்டிசன்ஸுக்கும் இதில் தான் நீங்கள் மியாசாக்கிக்கு இடையில ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் வந்துச்சுன்னா, அது வந்து யார் வேணால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க, ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கோடிங் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா. எஸ்பெஷலி இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சோர்ஸில். அதே மாதிரி தான் இனிமேல் வந்து எல்லா டூல்ஸும் அந்த மாதிரி ஆக போகுது. டூல்ஸு நான் சொல்கிறது த வே ஆஃப் இன்புட் அண்ட் த வே ஆஃப் அவுட்புட் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிப்லி ஆர்ட்டே அதான் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து அது வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜியில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகிடுது, அது யாருன்னா யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி யாருன்னா ஓன் ஆப்பும் க்ரியேட் பண்ணலாம், ஓன் டூல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஓன் பிளக்இன் க்ரியேட் பண்ணலாம், அது கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஆக போகுது. யூ கான் ஸ்டாப் இட். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போயே காப்பிரைட் இஷ்யூஸில் நம்ம என்ன தான் வந்து கான்டென்ட் வந்து யூடியூப்பில் எங்கே போட்டாலும் அந்த கான்டென்ட் வந்து எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரியுது. மியூசிக்கை மாற்றி போடுறாங்க, கான்டென்ட்டோட ஸ்டைல் மாற்றி போடுறாங்க, அப்போ லேபிள்ஸை மாற்றி போடும்போது அது எதுவும் பண்ண முடியல. நீங்கள் இல்லை, அது வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது. நான் இதை வேறு விதமாக ஒன்று பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இல்லாமல் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆமாம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யார் வாய்ஸை பயன்படுத்துகிறாங்க? ஒரு ஆர்டிஸ்டோட. அப்ப ஏன் குரலை நீ பயன்படுத்துற, நீ அதை வச்சு சம்பாதிக்கிறன்னு அவங்க கேட்க முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா அது தனி ஒரு கலையாவே மாறாது. ஆமா, இது ஒரு தனி கலையா மாறாம மிமிக் பண்றாங்க. தே ஆர் மிமிக்கிங் ரஜினிகாந்த், மிமிக்கிங் கமலஹாசன். அப்ப என்னை நீ மிமிக் பண்ற அப்படின்னு வரும்போது அந்த மிமிக் பண்றது இவங்களுக்கு புகழை தான் கொண்டு வருதே தவிர இவங்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வந்துடாது, இவங்களுக்கு ஒரு கெடுதலை கொண்டு வந்துடாது. ஏன்னா அவங்கள பத்தி ஒரு கிண்டலா ஏதாவது பண்ணா எங்கேயாவது அது வெடிக்கும். அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்ப மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சம்பாதிக்க முடியாது. ஆமா, இன்னொருத்தர் குரலை வச்சு நீ பயன்படுத்த முடியாது. அப்படின்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ங்கிற கலையை ராயல்ட்டி கொடுக்கணும். நீங்க என்ன மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க ராயல்ட்டி கொடுக்கணும், என்ன பண்றது? அதான். அதனால வந்து ஃபியூச்சர் என்ன ஆகும் நான் நினைக்கிறேன், இனிமே வந்து இந்த காப்பிரைட்டு, கான்டென்ட், அப்புறம் கிரியேட்டிவ் எல்லாம் வந்து ஒரு டெமோக்ரஸி மாடல்ல போய்ட்டு நினைக்கிறேன். அதாவது ஒரு பேட்டன்ட்டோ ஒரு காப்பிரைட்டோ வந்து நீங்க வந்து ப்ராடக்ட்டுக்கு இல்ல வந்து ஒரு இன்வென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் தவிர ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ்க்கு வந்து ஒரு ஆர்ட், கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸ், ஆர்டிஸ்ட், கான்டென்ட்ல வந்து அது இருக்குமான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும். அது ஒரு வகையில் நல்லதும் கூட.
நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது அது மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஷேர் பண்ணும்போது டெசிமினேட் பண்ணும்போது அது ரீச் அதிகமாகும், இம்பேக்ட் அதிகமாகும். கரெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்களேன், ஒரு பாட்டை நீங்கள் எழுதுறீங்க, இந்த பாட்டை எழுதி நம்ம சோனோவில் போட்டு பார்த்தோமா, இப்போ என்னன்னா இளையராஜா மாதிரி இந்த பாட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இளையராஜா என்ன பேட்டர்ல யூஸ் பண்ணுவோம் அதில் போட்டுரும். அப்போ இளையராஜாவுக்கு கோப்பட முடியாது. ரஹ்மான் மாதிரி போடு, இவர் மாதிரி போடு, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி போடு, இவர் மாதிரி போடுன்னு நீங்கள் முன்னாடி கல்ச்சரை பேஸ் பண்ணி பண்ணோம். அது எப்படின்னா நாட்டுப்புற பாட்டு போடு, அட்வான்ஸாக இது போடு, ஃபோக் இது போட்டுக்கோ, நீ வந்து ஒரு ஃபியூஷன் சாங் போடு, ஒரு இந்துஸ்தானி போடு, ஒரு பாப் போடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாட்டை பாப் மாதிரி போடுன்னு இப்போ யார் மாதிரி போடணும்னு போட வைக்கிறதுக்கான சிஸ்டத்துக்குள்ளே அது வந்துருச்சு. அதை நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்போ எல்லாத்தையுமே நிறுத்திடணும். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி கூட நிறுத்தணுங்கிறேன். அப்படி பார்க்க போனால் அது வந்து இதை நம்ம தப்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அதில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ அவங்க பாட்டையே எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இனிமேல் என்ன ஆகும்னா கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ரிஃப்ளெக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கிரியேட்டர்ஸ் வில் கிரியேட் சம்திங். அந்த கம்யூனிட்டி என்ன ஆகும்னா இக்கோ சிஸ்டம் வந்து அவங்களோட வந்து கனெக்ட் ஆவாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி தானே. இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு கான்டென்ட், ஒரிஜினல் கான்டென்ட் ஒன்று இருக்கும். அதை இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது எடுத்து அது ஒரு ரெஃப்ளெக்ஷன், தேர் பிகம் எ ரிஃப்ளெக்டர். அது அந்த கான்டென்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணால் டிசிமினேட் பண்ணுறாங்க வேறு மூலியமாக. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமாம், பியூட்டிஃபுல் தான். பட் அதே சமயத்தில் இதுக்கு ஆபத்தும் இருக்குது. எப்படின்னா படைப்பு சமூகம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எதிர்வினை சமூகம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், படைப்பை வந்து எதிர்வினைப்படுத்துறது. இது ஒரு படைப்பு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, முன்னாடி வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எத்தனை விமர்சனம் வரும்? ஒரு பத்திரிகையில் வரும், ஒரு நாள் ஒரு தினசரியில் வரும், ஒரு 4-5 புக்கில் வரும், ஒரு 10 விமர்சனம் வரும். இன்னைக்கு எத்தனை வருது? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோனு, ஒரே ஒரு மைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சார் இந்த படத்தை பற்றினா ஒரு விமர்சனம். நான் ஒரு டேட்டா பார்த்தேன், வந்து இவரோட ஷாருக் கான ஜவான் படத்துக்கு 20,000 விமர்சனம் வந்திருக்கு. அப்பா, 20,000 வேர்ல்டு வைடு. அதாவது வேர்ல்டு வைடு கிரிட்டிக் வேர்ல்டு வைடு கிரிட்டிக்ங்கிறதோட ஒரு வரியில சொல்லிருந்தா கூட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருப்பாங்க. அப்ப நினைச்சு பார்த்தா 1:10 வந்து 1:20,000 ஆயிடுச்சு. எதிர்வினை சமூகம் அதிகமாயிடுச்சு. இதை வச்சு கிரியேட் பண்ண இப்போ ஜவானை வந்து மிமிக் பண்ணுறதா, அப்படி ஒரு படத்தை மிமிக் பண்ணுற மாதிரி ஆட்கள் வந்து கம்மி தான். ஆனால் இந்த எதிர்வினை சமூகத்தால் படைப்பாற்றல் போகுதுங்கிறது இந்த சைடு உள்ளவங்களோட. பட் ஆனால் ஜவான் ஹிட் இல்லையா, சூப்பர் ஹிட். ஆமாங்க, நல்லது கெடுதல்ங்கிறத விட எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்கன்றது தான். விமர்சனம்ங்கிறது இட்ஸ் அ காமன் தேங். ப்ளஸ்ஸாகவும் பண்ணலாம், மைனஸாகவும் பண்ணலாம். அப்போ அந்த 20,000 பேர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு படைப்பு இருக்குன்னா அந்த படைப்பு மாதிரி எத்தனை பேர் படைக்க முடியாமல் போயிடும். படைக்க முடியும், அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகம். இப்போ இவங்க எல்லாமே இதை தன்னதை படைச்சுதான் நினச்சிக்கிறாங்க. இந்த விமர்சகர்கள் எல்லாம் நினச்சிக்கிறாங்க நான் தானே இதை படைச்சேன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் படைக்கல, நீங்கள் ஏற்கனவே படைச்சதை எதிர்வினை ஆற்றியிருக்கீங்க. அந்த எதிர்வினை ஆற்றுதல் அதிகமாக இல்லாமல் இப்போ இதில் இந்த ஏஐ என்ன செய்யுதுன்னா எதிர்வினை ஆற்றல அது கொஞ்சம் ஒரு கண்டென்ட்டை இன்னொரு கண்டென்ட் மாதிரி செஞ்சு காட்டுமா, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இது எதிர்வினை ஆற்றல இது என்ன பண்ணுது, மிமிக் பண்ணுது. அப்போ மிமிக்ங்கிறது ஒரு ஆர்ட்டாக மாறிடும். எப்படி வாய்ஸை மிமிக் பண்றீங்களோ அந்த மாதிரி இப்போ இன்வென்ஷனை மிமிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மிமிக்னால அதுக்கு ஒரு ஆடியன்ஸ், அதுக்கு ஒரு அது வந்துரும். இத நம்ம தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கரெக்ட். அது இதுல என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா இதை வச்சு நீங்க அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணுவீங்க, இதை வச்சு நீங்க விளம்பரம்லாம் பண்ணுவீங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. அதிமுக வந்துருச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை வச்சு தன்னுடைய கிப்லி ஆர்ட்டை அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டுறாரு, போட்டாரு. அப்போ யோசிச்சு பார்த்தா அது வந்து அவருடைய விளம்பரமாக இருக்கலாம், அது ஒரு சும்மா ஒரு மக்களை கவர்றதுக்காக இருக்கலாம். எனிவே எல்லாரும் அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் இதில் என்ன பெருமைப்பட்டுக்கணும், மியாசாக்கி என்ன பெருமைப்பட்டுக்கணும் நான் பார்க்குறேன்னா நம்ம ஆர்ட் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். எதுவும் சம்டைம்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண விட்டு கொடுத்துடணும். ஓகே, இது வந்து பப்ளிக்கு போட்டோம் டொமைன், அதனால வந்து பாரதியார் கவிதைகள், பாடல்கள் எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிக் ஆகிட்டுச்சுன்னா அது வந்து ஒரு பேட்டன்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நிறைய பேர் இல்லை. இது அதுவே அதுக்கு வந்து அவருடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இதை உருவாக்குதுன்னா அது டேஞ்சர். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா கிப்லி ஆர்ட்டில் இப்போ ஒரு அனிமேஷன் படம் பண்ணுறாருன்னா அதை இன்னொருத்தர் பண்ணக்கூடாது. இவரோட கிப்லி ஆர்ட்டில் அனிமேஷன் படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது இவருடைய ஸ்டைல் அப்படிங்கலாம். அப்போ அதில் ஏதோ ஒரு பிட்டோ ஏதோ ஒன்றோ பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இதுதான் தோணுது எனக்கு. அப்போ நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. கமெண்ட்ஸ் படிப்போமா? கமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் படிக்கிறேன். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பேசிடுவோம், சரியா? ரொம்ப நல்லா இருக்கு கமெண்ட். வாழ்த்துக்கள் இருவருக்கும். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேச ஒரு ஹார்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு ஃபோபியா, ஒரு நிறுவனம் வளர்ந்து வருவதற்குள் பொலிட்டிக்கல் பாலிசி ரெகுலேஷன் என அமுக்கி வைக்கும் சிஸ்டம் உண்மையிலேயே உள்ளதா? வெளிப்படையாக கருத்து சொல்வீங்களா? மாரிஸ் பகன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு.
நான் இது என்ன நினைக்கிறேன்னா, பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒரு கம்பெனியை வளர்க்குறத வந்து அமுக்குவாங்களான்னு தெரியாது. ஆனால் சில பாலிசி ரெகுலேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பாலிசி ரெகுலேஷன் என்ன பண்ணால், இது வந்து நாட்டோட நேர்மைக்கே நாட்டோட நல்லதுக்கே கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை ஒடுக்கணும்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்குது. அப்புறம் எக்கனாமிக் ஆஃபென்ஸ் எதனா பண்ணிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு நாட்டோட நற்பெயரை உருவாக்குற எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட நற்பெயரை மேம்படுத்துறதுக்காக எது செஞ்சாலும் அந்த நாடு எதுவுமே செய்யாது. எனிவே பொலிட்டிக்கல் அஜெண்டா படி பார்த்தாலுமே 2 கட்சிகள் 3 கட்சிகள் இருக்கிற நாடுகளுமே நாட்டை கெடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை பிடிப்பில் தான் மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த இதையுமே அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா படி மாறாது. அதான் என் அபிப்பிராயம். உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது சேம் தான். சரி. ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இல்லீகலாக பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லீகலாக பண்ணக்கூடாது. ஃபர்னிச்சர் மார்க்கெட் பற்றி அதில் பிராண்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, கணேசன் 2105ன்னு சொல்லியிருக்காரு. அது நான் என்ன சொல்லணும்னுக்குன்னா, இப்போ மார்க்கெட் வந்து எல்லாமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் விட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்டிங் பற்றி கேட்டிருக்காரு. நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெக்டானல் போட்டுனா இட் ஓன்ட் செல் பர்கர், இட் செல்ஸ் ஹாப்பினஸ். கரெக்ட். அதுதான் எமோஷன், ரைட்? இப்போ நைக்கு போனீங்கன்னா இட் டோன்ட் செல் தி ஷூஸ், இட் செல்ஸ் தி மோட்டிவேஷன். நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருக்கீங்க, நைக்கு போட்டு போகும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, ஒரு மோட்டிவேஷன் வருது, ஒரு எமோஷன். அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஹாப்பினஸ். இப்போ வந்து வி ஓன்ட் செல் தி ப்ராடக்ட் நார்மலி, வி வில் செல் தி எமோஷன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கும்போது, ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு எமோஷன் வருது இல்லையா, அதுதான் வந்து ப்ராடக்டாக நினைக்கணும் நீங்கள். ஸோ அப்போ இவர் வந்து ஃபர்னிச்சர் வந்து என்னென்னா, இப்போ நாட் ஜஸ்ட் ஷேர், டேபிள், டீப்பா, அப்புறம் வந்து ஸ்டூல், இட்ஸ் அ எமோஷன். நான் இந்த சேரில் உட்காரும்போது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ லக்ஸரியாக ஃபீல் பண்ணுறேன், அந்த எமோஷனை கொண்டு வரதுக்காக தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம். அதனால் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டும் சொல்வேன், டோன்ட் ட்ரை டு செல் தி ப்ராடக்ட், பிரிங் சம் எமோஷன் அவுட் ஆஃப் தட். அது ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எமோஷனை கொண்டு வரும்போது அதுதான் பிராண்டாக மாறுமே தவிர அது வந்து எல்லாரும். அதனால தான் இப்போ லூயி வித்தான் இந்த மாதிரி லக்ஸரி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம், என்னப்பா இவ்வளோ விலை இருக்குன்னா, அது ஒரு ப்ரைட் எமோஷனை கொண்டு வருது இல்லையா. நான் லூயி வித்தான் ஹேண்ட் பேக்கை ஒரு ஃபீமேலோ ஒரு லூயி வித்தான் பர்ஸை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு எமோஷன், ப்ரைட் எமோஷனுக்கு ஜென்ரேட் ஆகுது. நம்ம இவருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2024 ஜனவரியில் நம்மளுடைய இதில் பிஸ்னஸ் அரட்டையில் முதல்ல ஃபர்னிச்சர் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னா பேசியிருக்கீங்க. ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். சொல்கிறேன், இந்த பிராண்ட்ன்றது இட்ஸ் நாட் செல்லிங் த ப்ராடக்ட் ஆர் செல்லிங் யுவர் செல்ஃப், இட்ஸ் செல்லிங் த எமோஷன். அந்த எமோஷன் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு என்றைக்குமே ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் ஆகும். அடுத்து, மக்களுக்கு ஷார்ட்டாக சொன்னால் தான் விரும்புகிறாங்கன்னு உங்கள் வீடியோவோட லென்த்தை கம்மி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வேல்யூ வேணும்னு நினைக்கிறவங்க என்றைக்காவது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. யூடியூப் வரலாற்றில் உங்கள் கால் தடம், யூடியூபில் பொக்கிஷம் என்னை போன்றவர்களுக்கு ரொம்ப நன்றி. நிவா ஸ்ரீ 3616 வந்து இது உண்மையாகவே நம்மளுமே பேசியிருக்கோம் இல்லையா. நம்ம ஷார்ட்டாக பேசுவோம்னா ஷார்ட்டாக பேச முடியாது, கிடக்கட்டும். நானே பேசியிருக்கேன், நமக்குள்ளே பேசியிருக்கோம். நம்ம வந்து லாங்காக கிடக்கட்டும். இது வந்து லைப்ரரி மாதிரி இல்லை, லைப்ரரி மாதிரி. இப்போ நேற்றுக்கு எனக்கு ஒரு நண்பர் வந்து பைஜூஸ் பற்றி எப்படி அவங்க விழுந்தாங்கன்னே எந்த ஐடியாவே இல்லைன்னு நான் லிங்க் அனுப்பிச்சோன்னா இஸ் வெரி ஹாப்பி. சார் இவ்வளோ டீட்டெயில் பேசியிருக்கீங்களான்னு. நான் 1 வருஷம் முன்னாடியே பேசிட்டோங்க, 1.5 வருஷம் முன்னாடியே பைஜூஸ் எதனால இதாச்சுன்னு யாருமே பேசலை சார், இவ்வளோ டீட்டெயிலாக, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாரு. ஸோ அது நம்ம உருவாக்குனது ஒரு ஆவணப்படங்கள். ஆமாம், நம்ம வந்து இட்ஸ் நாட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுறது வந்து எப்பவுமே ரிலவெண்ட்டாக தான். அதான் கரண்ட் அஃபேர் தான், பட் ஆனால் எதிர்காலத்திலையும் அது வந்து பயனுள்ளதாக மாறும். கரெக்ட். அடுத்து வந்து சார் ஹவு டு ஈஸிலி ரீச் டு இன்வெஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே நிவாஸ் இல்லை, நிவா வாசு தான். ஈஸிலி ரீச் இன்வெஸ்டருக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம். அதே தான் ஸ்டார்ட் அப் சிங்கத்தோட பெரிய மிஷன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் என்ன போட்டிருந்தோம்னா, நாங்கள் நானும் குமார் வேம்பு சாரும் என் பார்ட்னர் பாலாவும் விற்கிற போது சிம்பிளிஃபை ஃபண்ட்ரைஸை வந்து சிம்பிளிஃபை ஆகணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஃபண்டு கிடச்சிருது அப்படின்ற மாதிரினா, நாங்கள் வி டோன்ட் வாண்ட் டு கிரியேட் ட்ராமா. நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சு, பெரிய ப்ராசஸ் வச்சு, அந்த ப்ராசஸ்லாம் செலக்ட் ஆகிட்டோன்னு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோக்கே வராங்க. அப்போ வந்து வி டெஃபினெட்லி வாண்ட் டு சிம்பிளிஃபை. ஈஸ்ன்றது வேறு, சிம்பிளிஃபைன்றது வேறு. ஓகே, சிம்பிளிஃபைன்றது கண்டிப்பாக அவங்க எலிஜிபிளாக இருக்கணும், இன்வெஸ்டபிள் கம்பெனியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிம்பிளிஃபையாக ஃபண்ட் ரைஸ் கிடைக்கும். அதுதான் மாடல். ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் ஷார்ட்டாக சொன்னால் ஒன்றுமே இல்லை. இன்வெஸ்டர் ரீச் பண்ணால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை வேறு எங்கே இருந்தாலும் தமிழ் பேச தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் சிங்கத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அது சீசன் 2 வரப்போகுது. ஆமாம், அதில் அப்ளை பண்ணுங்கள். சீசன் 2 இன்னும் 1 மாதம் போகும். ஆமாம், இல்லை அடுத்த சீசன் 2 தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். வந்துடும். சீசன் 1க்குள்ள கண்டென்ட்லாம் அதுக்கான வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் இருக்காங்க. அடுத்து ஷாகுல் ஹமீதுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு தொழில் திறம்பட நடத்துவதற்கு தொழிலாளர்கள் மிக முக்கியம்.
அந்த தொழிலாளர்களை தக்க வைப்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. திடீரென மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை சரி செய்வது எப்படின்னு. இப்போ இதில் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் சொல்கிறேன் என்னென்னா, தக்க வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு காலத்தில் வந்து எம்ப்ளாயியோட ரிட்டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னா, அவங்க இந்த தான் நிறுவனத்தில் வேலை பார்க்குறத பெருமையாக நினச்சாங்க. இன்றைக்கி அந்த பெருமையாக நினைக்கும் தன்மை போயிடுச்சு. அப்போ என்ன முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும்னா, எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்களோ அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறது பெருமைன்னு உருவாக்குற மாதிரி, இப்போ ஹேமச்சந்திரன் சொன்ன மாதிரி பிராண்டாக நம்ம உருவாக்க முயற்சி பண்ணணும். அது சின்ன கம்பெனியாக கூட இருக்கலாம். நான் இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் தான் இவங்க வேலை பார்ப்பாங்கன்னு இருக்கணும். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் இல்லாத இடத்துல வேலை பார்க்க தான் தயாராக இருக்காங்க இன்றைக்கி. எனக்கு எந்த சட்டமும் கிடையாது, நான் வருவேன் போவேன், அது ரொம்ப நாள் நிலைக்காது, நிறுவனத்தை அது காலி பண்ணிடும். ஸோ என்னென்னா, சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள நம்ம உருவாக்கணும். நம்ம உண்மையிலேயே தொழிலாளர்கள் என்ற தரப்பை மட்டுமல்ல, ஒரு அடுத்த கட்ட ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்குறோம். அப்போ அவங்கள நம்ம வந்து நேர்மையாக கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்க வேண்டியிருக்கு. நான் வேலைக்கு வந்ததே பெருசு, அதுக்கப்புறம் வேலை கேட்குறியா, அட்டனன்ஸ் வந்தால் கொடுத்ததே பெருசுங்கிற மாதிரி நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதெல்லாம் சொல்லி தந்து அவங்களுக்கு ஒரு லெவல் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களையும் ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ண வச்சா தான் ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க கேட்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து கமெண்ட்ஸ் சந்திக்கும் போது கமெண்ட்ஸையும் படிக்கிறோம். உங்களுடைய உண்மையாகவே நாங்களே பேசிக்குவோம். இந்த வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் மிகச்சரியான கண்டென்ட் போனால் அது ரொம்ப நாள் நீடிக்குங்கிறதுக்கு இந்த ஒரு வந்திருக்கிற கமெண்ட்லாம் ஒரு உதாரணம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.